ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி மற்றும் டெட் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் இப்போ உங்களுக்காக. எளிமையான விளக்கங்களும் முக்கியமான கேள்விகள், தேர்வுக்கு தேவையான முக்கிய குறிப்புகள் அனைத்தும் இந்த நோட்ஸ்ல இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்க ப்ரிப்பரேஷனுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படிப்பட்ட எஜுகேஷனல் வீடியோக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாண்டர்ட் 10th தமிழ் இயல் 1 கவிதை பேழை. அன்னை மொழியே. இதை எழுதியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே கனிச்சாறு தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும். இந்த கோர்ஸ கூறியவர் சச்சிதானந்தன். ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா சா. பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவருடைய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. இவர் இயற்றிய நூல்கள் உலகியல் 100, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள், மகபுகு வஞ்சி, பாவிய கொத்து, கனிச்சாறு, என் சுவை என்பது. இவருடைய நூல்கள்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. திருக்குறள் மெய்ப்பொருளுரை இவர் இயற்றியது. இது தமிழுக்கு கருவூலமாய் திகழ்கிறது. அன்னை மொழியை கனிச்சாறு தொகுதி 1லிருந்து இருவேறு தலைப்புகளிலிருந்து எடுத்திருக்காங்க. ஒன்று தமிழ்தாய் வாழ்த்து, இன்னொன்று முன்னொன்று. எப்படிலாம் இதுல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, அன்னை மொழியை இயற்றியவர் யார், நெக்ஸ்ட் இந்த கோட்ஸை கொடுத்துட்டு இதை கூறியவர் யார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் கேட்கலாம், இவர் இதழ்களுடைய பெயர் கேட்கலாம், இவர் இயற்றிய நூல்களுடைய பெயர்கள் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். Thank you friends.